போராடணும்ன்ற உணர்வு ஏன் வந்ததென்றால் இதாலாம் வந்தது. இன்றைக்கு இந்த விடுதலை போராட்டத்தை ஆரம்பித்த மனுஷனுக்கு கூட அப்படியான ஒரு நிலை வந்து தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சு. எங்களோட தொழிற்சாலையில் எங்களோட லேசர் மெஷினுக்கு பேர் பாமினி, இன்னொரு மெஷினுக்கு பேர் அனோஜன், இன்னொரு மெஷினுக்கு பேர் சங்கர். அங்கே இருக்கிற இயந்திரங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்கள்கிட்ட வேலை செய்து போனவைகள்ற பேர் தான் இருக்குது. அப்படி ஒரு மனநிலை, அப்படி ஒரு உணர்வு, அப்படி ஒரு இதாக இந்த போராட்டம் என்னை வளர்த்து விட்டது. இன்றைக்கு அதுதான் இந்த உளவு துன்பங்கள் வலிகள் அப்போ அதுகளையும் கடந்து இன்றைக்கு சாதிக்க முடிஞ்சது அந்த வளர்ப்பு தான். 3 நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு நாங்கள் எங்களோட கையால் விருது செய்திருக்கிறோம். அதே போல் ஒரு 6-7 நாட்டினுடைய தூதுவர்களுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். நானும் நீங்களை நேசிக்கிற அந்த மனுஷன் சொன்னது, பயிற்சி கொடுக்கறது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதாது, பயிற்சி எடுக்கிறவர்கள்ற மனநிலை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி அதை யோசிக்கிறேன் நான். இப்போது என்னுடைய தொழிற்சாலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவர் ஸ்டாம்ப்லேருந்து எல்லாமே முதன்மை பணியாளர் ரெண்டு தான் இருக்குது. முதன்மை பணியாளர் தம்பிராதா சுரேஷ்குமார் என்ற ஒரு இதுதான் இருக்குது. அங்கே இடுப்பு கீழே இயங்காது, அப்புறம் எப்படி நடக்க துணைங்க? இடுப்புகளை எனக்கு இதால் பட்டு 2 துப்பாக்கி தோட்டாக்கள் இதால் பட்டு இதால் போயிட்டு அப்போ முள்ளந்தாண்டில் வந்து உடைச்சா டாக்டர் சொன்னால் நீ வாழ்க்கையில் நடக்க மாட்டா, பேரலைஸ் தான், இடுப்புக்குள்ளே காலை இயங்காது. அதுவும் என்ற முயற்சி தான், வேறு ஒன்றுமே இல்லை. முயற்சி எடுக்காட்டி நான் கஷ்டத்தான் பட்டுறேன். இன்றைக்கு இந்த பெரிய பெரிய தொழிலதிபர் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற அளவுக்கு இருக்கிறவர்களில் கூடுதலான பேரை பார்த்தீங்கன்றால் அவர்கள் அறிவு ரீதியாக அவர்கள் படிக்காதவர்களாக இருப்பார்கள். என்னுடைய பேர் சுரேஷ். கோப்பாயில் ஒரு கிராஃப்டரி என்கிற கைப்பணி தொழிற்சாலை, அதே மாதிரி மட்டக்களப்பிலேயும் ஒரு கைப்பணி தொழிற்சாலை இயங்கி வருது. கிட்டத்தட்ட 2 சேர்த்து ஒரு 40 பணியாளர்கள், பணியாளர் என்று நாங்கள் சொல்கிறதில்ல, கலைஞர்கள் அளவில் கலைஞர்கள் வேலை செய்து கொண்டு வராங்க. கோப்பாயில் வந்து நாங்கள் 2018 தான் தொழிற்சாலையை ஆரம்பித்தேன். இப்போ நான் தொழிற்சாலையை ஆரம்பிக்கக்குள்ளே எல்லோரும் வந்து கேட்ட விஷயம் வந்து இது ஏன் இந்த அந்நேரம் அந்த இடம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காடு மாதிரி தான். ஏன் அந்த காட்டுக்குள்ளே கொண்டு கட்டுறீங்க? ஒரு ஆள் வந்து ஊரில் உள்ள ஒரு ஆள் பெரிய என்ன தம்பி அது மண்டை பிரச்சனையாக உனக்கு, நீ காட்டுக்குள்ளே கொண்டு இந்த தொழிற்சாலையை கட்டுறாண்டு. அப்போ எனக்கு அப்போ இருந்த ஐடியா என்னென்றால், என்னுடைய மனசில் ஒன்றது, எந்த பொருளை நான் யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது கொழும்புலேயோ அல்லது மட்டக்களப்பிலேயோ வவுனியாவிலேயோ விற்கிற நோக்கம் எனக்கு இருக்கல. என்னுடைய மைண்டில் இருந்த பொழுதெல்லாம் ஐரோப்பிய நாட்டில். அப்போ நான் எங்கே தொழிற்சாலையை கட்டினா செய்தாலும் அது இருக்க வேண்டும். அது அந்த இலக்கு இன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் வெற்றியையும் தந்திருக்குது. அது ஒரு பெரிய வரலாறாக மாறி இருக்குது. இதுதான் இந்த கிராஃப்டரி. கிட்டத்தட்ட இன்றைக்கு நாங்கள் 8 வருஷத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். லட்சக்கணக்கான உற்பத்திகளை நாங்கள் உற்பத்தி செய்து அநேகமாக அரபு நாடுகளிலிருந்து பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு கூட நாங்கள் எங்களோட பொருட்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு அப்பால் நான் இந்த துறை சார்ந்து ஒரு இலங்கையிலே கோல்ட் கிரேட், அதாவது தேசிய அருங்கலை பேரவை என்று சொல்கின்ற, அதுதான் இந்த இலங்கையில் இருக்கிற இந்த கைப்பணியாளர் கிராஃப்மேனை கைட் பண்ணுற ஒரு அரச திணைக்களம். அந்த திணைக்களத்தினுடைய மாஸ்டர் கிராஃப்மேன் என்ற பொசிஷனில் நான் கோல்டு கேட்டகரியில் இருக்கிறேன் இலங்கையில். அதோட இப்பொழுது என்னுடைய பயணம் போகுது. கிட்டத்தட்ட நான் இதுவரைக்கும் இந்த தொழில் சார்ந்து இலங்கையிலே 9800 பேருக்கு மேலே பயிற்சிகளை வழங்கியிருக்கிறேன். இப்பொழுதும் 150க்கு மேற்பட்ட முயற்சியாளர்கள் இந்த தொழில் சார்ந்து தொழிலை அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் பல்மேராக பனி சார் உற்பத்திக்கு அடுத்த நிலையாக இருக்கிறது இந்த சிரட்டை கைப்பணி. அப்போ என்னுடைய ஆரம்பம் சிரட்டையாக இருந்தாலும் இன்றைக்கு அது வேறு கைப்பணி துறைகளை நாங்கள் மேற்கொண்டு போகிறோம். அப்போ ஆரம்பத்தில் நாங்கள் இந்த தொழிலை நான் இந்த தொழிலை ஆரம்பிக்கக்கூட அது ஒரு பெரிய சவால் நிறைஞ்சதான். ஒன்று பொருளாதார ரீதியானது, அடுத்தது முதலாவது இப்போ எங்களோட சமூகத்தினுடைய பார்வை. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்றால் ஒரு சிரட்டை தொழிலை செய்கின்ற ஒருவர் என்றால் எங்களுடைய சமூகம் அப்போது பார்த்த விதம் வந்து ஒரு ஏளனமான பார்வை, அல்லது அவர் ஒரு எங்களோட இணையக்கூடிய ஒரு தகமை இல்லாத மனிதர் அந்த சமூகத்துன்ற பார்வை நிறைய இருந்தது. அப்போ என்னுடைய மகனை கூட நான் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு அவர் கிரேட் 2 படிக்க கூட போக மாட்டேன் ஸ்கூலுக்குன்னார். ஏனென்று கேட்டேன், என்ன சிரட்டை என்று கூப்பிடுறாங்களேன். அப்போ அவர் வந்து அழுதார். அப்போ நான் சிரிச்சிட்டு அப்படியே சொல்லுவாங்க, அது பிறகு காலப்போக்கில் அதெல்லாம் மாறும் மகன் என்று சொல்லி. அப்போ அவர்
ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு 5ஆம் ஆண்டில் நினைக்கிறேன் அதே பாடசாலையில் நான் கிட்டத்தட்ட 3 முறை நான் நினைக்கிறேன் இலங்கையிலே 3 முறை ஒரே பாடசாலை தேசிய விருது புத்தாக்கத்தில். அப்போ நான் பழக்கின மாணவர்கள் அந்த பாடசாலையில் 3 முறை தேசிய விருதை பெறுறாங்க. அந்த ஒரு பரிசளிப்பு விழாவில் நானும் என்னுடைய ஒய்ஃபும் சீஃப் கெஸ்ட்டாக போகிறோம். அப்போ மகன் முன்னுக்கு நின்று கவிதை வாசிக்கிறேன். அப்போ நான் கேட்டது அவர்கிட்ட, பார்த்தீங்களா சிரட்டு என்று சொன்ன இதில் இன்றைக்கு எப்படி இருக்குன்ட்டு அப்போ அவர் சிரித்து கொண்டு அப்படி. அப்போ என்ன நான் நினைக்கிறேன் என்றால், இந்த சமூகம் எங்களை இந்த அளவுக்கு எங்களை வேறு வேறு பக்கங்களால் எங்களுடைய செயற்பாடுகளை மனநிலையை உடைக்கலாமோ அல்லது அது தாக்கம் வர அளவுக்கு ஏற்படுத்துவாங்களோ. ஆனால் அதிலிருந்து நாங்கள் ஒரு உறுதியோட ஒரு நல்ல ஒரு தெளிவான பார்வையோடு நாங்கள் போகின்ற போது நிச்சயமாக வெற்றியை தரும். இன்றைக்கு நான் நினைக்கிறேன், நான் என்ன பெருமிதப்படுத்தி கொள்ளக்கூடாது, நாங்கள் இன்றைக்கு கைப்பணித்துறை சார்ந்திருந்தாலும் சரி, ஒரு பொது விடயமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நாங்கள் இங்கே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நான் இருக்கிறேன். அப்போ அது ஏன் வந்ததென்றால், எங்கள்கிட்ட இருந்த நான் பிறந்த இடம் மட்டக்களப்பு பாகரை. உங்களுக்கு தெரியும், நான் இங்கே வந்துட்டு ஆரம்பத்தில் யாழ்ப்பாணம்ன்றது மட்டக்களப்புக்கும் யாழ்ப்பாணம்ன்றதும் ஒரு பேச்சு வழக்கு சமூக ரீதியான நிறைய மாற்றங்கள். அப்போ இதுக்குள்ளே நான் என்னென்ற ஒரு தொழிலை செய்கிறது. அப்போ என்னட்ட கூப்பிட்டு நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் அந்த தொழிலை செய்கிறீங்களா, எங்களுக்கு ஒரு 18,000 தரம், நான் கடையில் நிற்கிறேன். அப்போ எந்த உடல் இதுக்கு எனக்கு அந்த தொழில்கள் எல்லாம் எனக்கு ஒவ்வாமல் இருந்தது. அப்போ நான் யோசித்து நான் என்னென்றால், இந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு புதுசான ஒரு விஷயத்தை கொண்டு வரணும், அது ஒரு மற்றவர் இதுவரையில் தொட்டிருக்காத விஷயமா இருக்கணும், அதே நேரம் அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமா இருக்கணும். அப்போ அந்த விஷயம்தான் இன்றைக்கு இந்த கிராஃப்டரி தொழிற்சாலை இன்றைக்கும் அது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. அப்போ எனக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஆரம்பத்தில் இருக்கக்குள்ள எனக்கு இன்றைக்கு அந்த தொழிற்சாலை இந்த அளவுக்கு நம்ம வளர்கிறதுக்கு முக்கியமான முதன்மையான மனிதர் என்றால் நான் கரணையை தான் சொல்வேன். என்னடா அவர் நேரடியாக என்னை பார்த்து என்னுடைய தொழிலை பார்த்து, உங்கள்கிட்ட இவ்வளோ திறமை இருக்குது, நீங்கள் இவ்வளோ ஒரு பயிற்சியை கொடுத்துருக்கு, உங்களால் இதை முடியும், உங்களால் சாதிக்க முடியும் என்று இன்றைக்கும் இந்த அளவுக்கு வளர்த்து விட்ட ஒரு முக்கியமான மனிதர். வேறு ஆட்களும் இருக்கிறாங்களா, ஆனால் அதில் முதன்மையானாலும் அவரை பார்க்குறேன். நான் உண்மையாக இந்த தொழிலை நான் மட்டும்தான் ஆரம்பத்தில் என்ன செய்கிறேன், வீட்டிலேருந்து நான் செய்ய பிறகு ட்ரெயின் பண்ணுறேன். இப்போ டிஎஸ் ஆஃபீஸால் கூப்பிடுவீன், ரிசோர்ஸாக வாரீங்களாண்டா நான் போய் ட்ரெயின் பண்ணியிருக்கலாம். அதில் நல்ல டேலண்டான பிள்ளைகள் இருக்கும். இப்போ நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். நல்ல ஒரு சிரட்டையோ அல்லது மரத்தையோ வெட்டக்கூடிய ஈஸியாகவும் அது ஒரு நேர்த்தியான தன்மை இருக்கும். அப்போ அப்படி இருக்கக்குள்ள நான் அது அவங்கள பார்த்துட்டு எனக்கு ஒரு இது ஏன் இந்த தொழில் இதை ஒரு தொழில் ஆக்கிறாதா என்ற ஒரு கேள்வி இருந்தது. அப்போ நான் வீட்டை அப்போவே என்ன செய்கிறேன், வீட்டை ஒரு சின்ன ஒரு மரத்துக்குள்ள ஒரு தொண்டை அடிச்சுட்டு மரத்துக்குள்ளே வச்சுட்டு நான் என்ன செய்கிறேன்றால், இப்போ ஒரு பீஸை அவங்களுக்கு டிசைனை கீறி கொடுத்துட்டு அந்த ட்ரெயின் பண்ணின பிள்ளைகள்ற வீட்டுக்கே கொண்டு கொடுக்குறது. அப்போ அவங்கள என்ன செய்வாங்கன்னா அதை கட் பண்ணி போட்டு என்ன எடுத்துடுவாங்க, நான் கொண்டு வந்து அதை ஒரு முடிவு பொருளாக்குறேன். அந்த அப்படி வரணும். இப்போ காசு வர வழிக்கிடைக்குள்ள யாருக்காவது அதிலிருந்து அவங்க அதை விலத்த மாட்டாங்க. அப்போ அப்படி அவங்களுக்கும் வீட்டில் இருக்கக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு சுயதொழில் மாதிரியான எனக்கு இன்னும் ஒரு பார்வை இருந்தது. இந்தியாவை பார்த்திங்கன்னா பருத்தி உற்பத்தி. அப்போ பருத்தி என்று இந்தியா நாங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அளவில் பெரிய ஃபேக்ட்ரியாக போட்டிருந்தாலும் குடிசை கைத்தொழில் தான் நாங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரோம். இப்போ ஒரு ஆள் இருப்பார், ஒரு ஊரில் ஒரு ஆள் இருப்பார், அவர் கொண்டு வந்து நூல்களை கொண்டு வந்து ஒரு வீடு வீடாக கொடுத்துட்டு போவார். அப்போ கொடுத்துட்டு போனவர் ஒரு குறிப்பிட்ட நாள் 15 நாளோ 20 நாளைக்கு பிறகு திரும்ப என்ன செய்வாருன்னா அந்த அவ்வளோ மெட்டீரியலையும் வண்டி கொண்டு பெரிய ஃபேக்ட்ரியில் கொண்டு கொடுப்பார். கொடுத்தா அங்கே அது தேவையான பொருட்களை அவங்க அடிச்சுக்கொள்ளும். அப்போ அந்த கிராமத்தில் அந்த பிள்ளை இப்போ உதாரணத்துக்கு தொட்டிலுக்குள்ளே பிள்ளை அழுகுதாண்டா அப்படி போய் தாளாட்டிட்டு டக்கண்டு அந்த திரியில் அடித்த அந்த கட்டமைப்பு உண்டு. எனக்கு அந்த எப்போவும் ஞாபகம்னா அந்த மட்டக்களப்பை பொறுத்தளவில் அது அந்த தொழில் நான் சின்னலேருந்து பார்த்து கொண்டு வந்தேன். அப்போ அதே மாதிரி ஏன் இதையும் செய்யலாதாண்டா அப்படி. அப்போ நான் அதை ஒரு பரிட்சாத்தமாக செய்தேன். ஓகே, எனக்கு அது பற்றியல் நான் ஒரு பனைமரத்தின் வடிவத்துக்குரிய ஓலையண்டா ஒரு ஆளுக்கு ஒரு 200 ஓலையை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 2 நாள் வெட்டி தாங்கன்னா அவங்க வெட்டி தருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வருமானம் அங்கே போகும். அது அப்படித்தான் அதை உருவாக்கி பிறகு என்ன செய்யுது, நான் ஃபேக்ட்ரி ஆக்கிட்டு அவ்வளோ வேறையும் எடுத்து ஃபேக்ட்ரிக்குள்ளே போட்டு அது ஒரு நிரந்தரமான இதாக போட்டு நான் அதுவும் நிரந்தரமான சேலரி இல்லாமல் அவங்களுக்கு அவங்க செய்கிற வேலைக்குரியது பீஸ் ஒர்க். அப்போ அவங்களுக்கு
இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு வேலை நடக்குதுன்றால் இன்றைக்கே தெரியும் அவங்களுக்கு நான் எவ்வளோவுக்கு வேலை செய்திருக்கேன் அவன் அந்தளவுக்கு அப்படி அவங்க அங்கே ஒரு ஆள் இருக்கிறார் அதை கால்குலேட் பண்ண அவர் சொல்லுவாள் இன்றைக்கி 20 நாள் வரைக்குள்ளே நான் ஒரு 35,000 வந்துட்டு ஏண்டா அந்த 10 நாளைக்குள்ளே இன்னும் ஒரு 15,000 நின்று உழைக்கிறேன்றது தொடர்பாக தான் அவங்க யோசிப்பாங்க. அப்போ அந்த ஆர்வமும் தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு இந்த கலைஞர்களை எங்களோட இணைச்சி வச்சுருக்கு. இல்லை எனக்கு சின்ன வயசில் வந்து ஒரு எழுத்துக்கள் இப்போ உதாரணத்துக்கு பள்ளிக்கூடங்களில் வாணி விழா அப்படி விளையாட்டு அதுக்குரிய அந்த இதுகளில் சின்ன சின்ன எழுதினானே தவிர எனக்கு இந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு திறமையான ஆளுண்டு இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று என்னென்றால் என்னுடைய போராட்டம் எனக்கு ஒரு விஷயத்தை எனக்கு உணர்த்தினது. ஒரு விஷயத்தை எடுத்தால் அதில் சொல்லுவாங்க என்ன கூட எங்களோட படியல் சொல்லுவாங்க ஒரு என்னுடைய போராட்டத்தில் இப்போ சுரேஷ் என்றாலும் குயிலின்வென்ட்டு ஒரு வேலையை கொடுத்தால் பிரிச்சுமே வரண்டேன். ஏனென்றால் நான் ஒரு விஷயத்தை எடுத்தால் அது அடி வரைக்கும் போய் பார்க்குற ஆர்வம் எனக்கு இருந்தது. ஒரு விஷயத்தை எடுத்தால் அது ஃபுல்லாக முடிக்கணுமென்ற அதில் வேகமும் இருக்கும் எனக்கு. அந்த அப்படி ஒரு மனநிலை அப்படி ஒரு உணர்வு அப்படி ஒரு இதாக இந்த போராட்டம் என்னை வளர்த்து விட்டது. இன்றைக்கு அதுதான் இந்த உழவு துன்பங்கள் வலிகள் வேதனைகள் அவமானங்கள் இதுக்குள்ள இவ்வளோ வேதனைகள் வலிகள் அவமானங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ அதுகளையும் கடந்து இன்றைக்கு சாதிக்க முடிஞ்சது அந்த வளர்ப்பு தான். சந்தைப்படுத்தல எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. எங்களுக்கு என்னென்றால் நாங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு 8 வருஷம் தான் எங்களுக்கு ஒரு 1வது 2வது வருஷத்தில் எங்களுக்கு என்ன மெட்டீரியல் எப்படி பாவிக்கிறோன்னு தெரியாது. இப்போ நாங்கள் இப்போ யூரோப்புக்கு நாங்கள் அனுப்பக்குள்ள சில வேளை நாங்கள் இங்கே முதிரை பலகை எடுத்து அனுப்புவோம். அதை ட்ரீட்மெண்ட் செய்யணும். அந்த பலகை அதில் இருக்க ஈரப்பதன் அகற்றணும். அதுக்கு அகற்றிட்டு அதுக்குள்ள இன்னும் ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணால் தான் அது குளிருக்கும் வெயிலுக்கும் சரியான. அப்போ நாங்கள் அங்கே இங்கேருந்து அனுப்பினோன்னே அங்கே அது ஒரு பக்கம் பழஞ்சிடும். நாங்கள் ஒரு டிசைனை செய்தால் அது ஒரு டிசைன் ஆயிரும். அது அப்படி நிறைய எங்களுக்கு ஒரு இப்படியான பிரச்சனைகள் இருந்தது. அப்போ அதுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களே தேடி 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 கேட்டு இன்றைக்கு அது ஒரு 95% தாண்டி இன்றைக்கு ஓரளவுக்கு வலுவான நிலையில் நிற்கிறோம். அனுபவங்கள் தான் எங்களை வழி நடத்துது. நான் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு எங்களோட தமிழர்கள் எல்லா நாட்டிலையும் பிறந்து வாழ்கின்றார்கள். அப்போ அவர்கள் ஒன்று தான் எங்களுடைய அந்த மக்களுடைய எண்ணமும் இதுவும் எங்களுடைய தாயகம் எங்களுடைய மண் சார்ந்து தான் அவைகள் கூட ஒரு சென்டிமெண்டானாக்கள் தான். அப்போ நான் யோசிச்சுனா என்னென்றால் எங்களுடைய மண்ணில் இருக்கிற வளத்தை வச்சு கொண்டு தான் நான் ஏதாவது செய்யணும். அது பனைமரமாக இருந்தாலும் சரி தான் அல்லது ஒரு மரத்தாலான இப்போ முதிரை தேக்கு பாலமரம் மலைபம்பு அப்படி எங்களுடைய மண்ணில் இருக்கிற நான் இப்போ நாங்கள் இருக்கிற எம்ஜிஏ போட்டு எடுத்தோ அல்லது இறக்குமதி செய்யப்படுறப்போ இது இல்லாமல் நாங்கள் எங்களுடைய மண்ணில் இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியாது எங்களுடைய தொழிற்சாலையில் கூட அதிகளவாக நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த 8 வருஷத்துக்கும் நாங்கள் ஒரு 25,000க்கும் மேற்பட்ட பனைமரங்களை செய்திருப்போம். அப்போ அது சென்டிமெண்ட்டோட எங்களோட உணர்வோடு சம்மந்தப்பட்டது. அப்போ புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு வரம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தை பிரதிபலிக்கிறதுல எங்களுடைய இந்த ஊமல்ன்றது ஒரு பெரிய விஷயம். எங்களோட யாழ்ப்பாணம் பண்ணால் அதை ஒரு அடையாளமாக தான் பார்க்குறோம். அப்போ இந்த ஊமல் இன்றைக்கு எவ்வளவு எங்களோட மண்ணில் 50 2 ரூபா 3 ரூபா மிஞ்சினா 5 ரூபாய்க்கு மேலே இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு ஊமலை 2000 ரூபா பெறுமதியான பொருளாக மாற்றுறோம். அப்போ அது அங்கே போயிருக்க அது 2000 ரூபா இல்லை, அது எங்களுடைய மண்டை ஒரு வளமாக தான் அது பார்க்குறாங்க. அதில் ஒரு தமிழங்கள் உயிர் தமிழ் தொடர்பான சில வசனங்கள் அடிச்சுட்டு அது ஒரு மேசையில் வைக்கக்கூடிய ஒரு பென் ஹோல்டராவோ அல்லது ஒரு பேப்பர் வெயிட்டாவோ அப்படி. அப்போ அப்படி யோசிச்சு செய்து தான் இன்றைக்கு அது புலம்பெயர்ந்த மண்ணில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். நாங்கள் அண்மையில் கூட 2 வருஷத்துக்கு முதல் கூட நாங்கள் தமிழ் கடிகாரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது ஒரு நாங்கள் ஒரு சும்மா ஒரு இதாகத்தான் செய்தது. நாங்கள் தமிழ் கடிகாரத்தை கொண்டு வரோம். ஆனால் அது எங்களுக்கு ஒரு இரவிலே ஒரு 4500 ஆர்டர் வந்துட்டு ஒரு இரவில் நான் இங்கேருந்து மட்டக்களப்புக்கு போகிறதுக்கு இடையிலே எனக்கு 4500க்கும் மேற்பட்ட தமிழ் கடிகாரங்கள் ஆர்டர் வந்தது. அப்போ நான் அதெல்லாம் பார்த்தேன்னா எங்களோட மக்கள் அந்த தமிழ்ன்ற அது உணர்வு ரீதியாக இந்த அளவுக்கு இருக்கிறோம். அப்போ அப்படியான விஷயங்களை நாங்கள் எல்லாம் வியாபார நோக்கம்தான். ஆனால் வியாபார நோக்கத்துக்குள்ளேயும் எங்களோட அடையாளத்தை சரியாக கொண்டு போகணும் என்றால் அப்போ அதுக்குள்ளால் நான் அந்த அடையாளங்களை கொண்டு போயக்குள்ள அந்த மக்களும் என்ன செய்கிறாங்க எங்களை விரும்பி எங்களோட உற்பத்திகளை செய்கிறாங்க. திரும்ப அவங்களுக்குள்ளே இருக்கிற உணர்வுகள் அவங்களுக்குள்ள எப்படி வேணும் இந்த டிசைனில் வேணும் இப்படி தருவீங்களான்னு கேட்குற மக்கள் இருக்கும். இனி அதை நாங்கள் செய்து கொடுக்குறோம். எங்களோட தொழிற்சாலையில் எங்களோட லேசர் மெஷினுக்கு பேர் பாமினி, இன்னொரு மெஷினுக்கு பேர் அனோஜன், இன்னொரு மெஷினுக்கு பேர் சங்கர்.
இன்னொரு மிஷினுக்கு பேர் மங்களாஜினி. அங்கே இருக்கிற இயந்திரங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்கள்கிட்ட வேலை செய்து போனவைகள்ற பேர் தான் இருக்குது. அதே நேரம் இப்போ புதுசாக வருவினம் தானே எங்களோட ஃபேக்ட்ரியில் ஒவ்வொரு மாதமும் நான் பார்க்காத ஒரு பொருளை எங்களோட கிராப்மெண்ட் செய்ய வேணும். அப்போ அந்த பொருளை அவங்களை நாங்கள் செய்து முடிய வெளியிலிருந்து நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டோ வேறு இடத்துல இருந்து 2-3 பேரை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு அதில் பெஸ்ட்டாக வர பொருளை என்ன செய்வோம் என்றால் எங்களோட மாத சேலரியோட அவருக்கு ஒரு 5,000-3,000 நாங்கள் கொடுப்போம். அந்த பெஸ்ட்டாக வர பொருளுக்கு அந்த அந்த அவரோட பேர் தான் செய்வோம். நாங்கள் பாமினி கார்டு, மங்களாஜினி, சங்கர் கார்டு அல்ல அந்த அந்த கிஃப்டின் அந்த பொருளுன்ற பேர் அந்த செய்தவர பேர் தான். அப்போ அது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது எந்த பேரில் இருக்குதா என்ற ஒரு இது அங்கே இருந்து கொண்டே இருக்கு. இப்போ பாமினி என்றவோ இப்போ பிரான்ஸில் இருக்கிறார், 4 வருஷம் போயிட்டா. ஒரு முறை மனுஷனோட வந்துட்டு இதில் என்னென்ன ரிசப்ஷனில் என்ற பிள்ளைகிட்ட சொல்கிறா இதில் பேர் என்னென்று கேளுங்க அவர்கிட்ட. அப்போ அவர் பாமினி காட்டன் என்றாங்க. அந்த அந்த பெருமை அது உணர்வு அது இந்த ஃபேக்ட்ரியோட கலந்திருக்கும். 3 நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு நாங்கள் எங்களோட கையால் விருது செய்திருக்கிறோம். அதே போல் ஒரு 6-7 நாட்டினுடைய தூதுவர்களுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். இப்போ அதிக அளவாக இங்கே வர மிகப்பெரிய அளவிலான வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கு கூட நாங்கள் தான் கூடுதலான விருதுகளை செய்திருக்கிறோம். அதுக்குரிய ஆவணங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. அதை விட இப்போ சாதாரணமாக இப்போ எங்கட மண்ணில் இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த தமிழ் மணிக்கூடு யாழ்ப்பாணத்திலே ஒரு திருமண வீட்டுக்கு கூட எங்கள்கிட்ட 1,500 தமிழ் மணிக்கூடு ஓட பண்ணி எடுத்தவங்க. அந்த அப்படி இங்கே கூட அந்த மாற்றம் பெறுகுது. எங்கட மண்ணில் இருக்கிற பொருளை கொடுக்கணும், ஒரு இயற்கையான பொருளை கொடுக்கணும். இப்போ அவங்க எங்கட ஃபேக்ட்ரியில் வந்து இப்போ நாங்கள் சொல்கிற விலை இல்லை, 200 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போ, 300 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போ, ரெண்டு இல்லை. நீங்கள் என்ன விலைக்குள்ளே கேட்குறீங்களோ நாங்கள் அதுக்கு செய்து தருவோம். அது வாடிக்கையாளரையும் ஒரு திருப்தி ஆக்குற ஒரு நிலையாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 500 ரூபாய்க்குள்ள ஒரு 500 பொருள் செய்து தருவீங்கன்னா நாங்கள் டிசைனை செய்து ஒரு முடிவு பொருளாக்கி காட்டுவோம். அது அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும், அவங்க அதை எடுத்துப்போங்க. அதே நேரம் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னால் திரும்ப நாங்கள் என்ன செய்கிறோம், இயற்கைக்குள்ளே வரோம். இன்றைக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி இருந்த உணவகங்களில் போனீங்கன்னா எல்லாமே ஸ்டிக்கரும் அதுவும் இதுவும் அடிச்சிருவோம். ஆனால் இன்றைக்கு அது மாறிட்டு மரத்தில் வெட்டி பேர் அடிக்கிறதும் அப்படியான. அப்போ அப்படி எங்கட மண்ணில் கூட அது பெரிய மாற்றங்களை செய்து வர. இப்போ பலகையாலே கடையை டிசைன் பண்ணுற இதுகள் கூடி போயிட்டுது. அந்த அப்படி இயற்கையை நோக்கி எங்களுடைய ஆக்கள் வரையக்குள்ள நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இது ஒரு வரி. இப்போ நீங்கள் வரியண்டா இந்த வரி இல்லை, ஒரு கொள்ளை மீதான வரி. அந்த வரியை நோக்கி ஓடையக்குள்ள உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னால் அது டைம் பார்க்காது, அது பார்க்காது, சாப்பாடை பார்க்காது, அப்படி ஓடிக்கொண்டிருக்கும். இப்போ நீங்கள் இன்னும் இந்த கோலத்தோடு பார்க்க மாட்டீங்க. என்ன நான் ஒரு நின்ற மாதிரி ஒரு சரத்தோடு ஓடி வந்து சாமானை வண்டிட்டு போவேன், ஒரு டிஷர்ட்டை போட்டு போவேன், பெயிண்ட் அடிக்க இப்படியா நீங்கள் சில உள்ள நினைப்பேன் அவர் அண்ணனோ தம்பியோ அப்படின்ட்டு. அப்போ நான் அதை யோசிக்கல. நான் எனக்குரிய இலக்கு எதுண்டு அது ஓடிக்கொண்டிருக்கேன். அப்போ இதுக்கு முன்னால் எனக்கு உடையோ அல்லது இதோ எனக்கு இல்லை. அதான் இந்த இளந்தலைமுறைகளுக்கு கடத்தப்படணும் நிச்சயமாக. அது இப்போ நாங்கள் ஒரு 10 பேர் 2 பேரை வச்சு வேலை செய்ய வழிக்கிட்டோன்னே நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு பொஸ்ஸா என்ற ஒரு இதை வந்துடும். அந்த மனநிலை எங்களுக்கு எப்போ வருதோ அன்றைக்கு நாங்கள் என்னுடைய தொழிற்சாலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவர் ஸ்டாம்ப்லேருந்து எல்லாமே முதன்மை பணியாளர் 2 தான் இருக்குது. முதன்மை பணியாளர் தம்பிராஜா சுரேஷ்குமார் என்ற ஒரு இதுதான் இருக்குதாங்க. நான் ஒருக்கா வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். ஒரு ஃபாதர் ஒரு ஆள் வாரார், வந்துட்டு எங்களோட ஷோரூமை கடந்து பின்னுக்கு ஃபேக்ட்ரிக்குள்ளே வர்றாரு. அந்த வாசலில் நின்றுட்டு பிள்ளை வந்து சொல்லுது, சார் உங்களை ஒருக்கா பார்க்கணுமா, ஃபாதர் வந்துருக்கிறார், பொஸ்ஸை பார்க்கணுமே. அப்போ நான் போகிறேன். போக எங்களோட ஷோரூம் வாசலில் நிற்கிறார், கேட்டின் அப்படி விலைக்கின மாதிரி. சொல்லுங்கள் ஃபாதர்ன்ட்ட. நான் ஒருக்கா பொஸ்ஸை பார்க்கணுமென்ட்டு. அப்போ நான் சொன்னேன், நான் தான் ஃபாதர் பொஸ். இப்படி என்ன பார்த்துட்டு சொன்னார், நீ நல்லா இருப்பாய். 6 பொஸ் இப்போ ஒரு தொழிலாளி மாதிரி இருக்கிறான், அன்றைக்கு அவன் நல்லா இருப்பான், நிறைய விஷயங்களை சொன்னவர். அப்போ அண்டையிலேருந்தே நான் என்ன செய்தேன், டிரெக்டர் என்ற போஸ்ட் உண்மையாக எல்லாத்தையுமே கிழிச்சறிஞ்சு போட்டு முதன்மை பணியாளன் என்கின்ற ஒரு அடையாளத்தோடு இருக்கிறோம். அப்போ அது எங்களோட வேலை செய்கிறவைகளுக்கும் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அடுத்தது நான் என்னுடைய தொழிற்சாலையில் எனக்கு தெரியாத எந்த இயந்திரங்களையும் எந்த கருவியை நான் கொண்டு வரதும் இல்லை. அது எனக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நான் அதுக்குள்ளே கொண்டு அது லேசராக இருந்தெல்லாம், சிஎன்சியாக இருக்கலாம், எதெண்டான நான் எனக்கு தெரியணும். முதலாவது அதனுடைய ஃபுல்லாக A to Z வரைக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு தான் நான் அந்த மெஷின் தொடர்பாக சிந்திக்கிறதும் எடுக்கிறதும் அது வரைக்கும் கொஞ்சம் தேடலில் இருக்கிறேன்.
அதுதான் இன்றைக்கு எங்களுக்கு. ஏனென்றால் நாங்கள் இன்னொரு ஆளில் தங்கி நிற்கிற நேரம் நாங்கள் எங்களுடைய வேலைகள், இப்போ அவருக்கு ஒரு வேலை இருக்கும் அல்லது வேணுமென்று இருப்போம், ஒரு ஆள் மனநிலையும் மாறுபடும். அப்போ அந்த வேலையை நாங்கள் முன்னெடுத்து போடணும்னா அது விஷயம் எனக்கு தெரியணும். அது எனக்கு நான் ஒரு அப்போ எங்களுக்கு ஒருக்கா நானும் நீங்களை நேசிக்கிற அந்த மனுஷன் சொன்னது, பயிற்சி கொடுக்கறது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதாது, பயிற்சி எடுக்கிறவர்கள்ற மனநிலை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி அதை யோசிக்கிறேன் நான். இப்போது மெஷினை நான் கொண்டு வந்தாலும் மட்டும் போதாது, அந்த மெஷின் என்ன மெஷின் எப்படி இயக்குறதுன்றதை நான் தெரிஞ்சிருக்கணும்ன்ற. அப்போ அது வெற்றி அளிக்குது. இன்றைக்கி இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்குது பாராட்டுறேன்னு சொல்கிறதுக்குரிய குறியீடு அதுதான். போராளியாக இன்றைக்கி நாங்கள் மாறுறதுக்கு காரணம் இதுதான். போராட்டம்ன்றது அது ஒரு பெரிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு பெரிய விஷயம். அது ஏன் நான் அதை சொல்கிறேன் என்றால், எங்களுக்கு போராட்டம் கற்றுத்தந்ததும் போராட்டம் செய்ய சொன்னதும் அது ஒரு பெரிய விஷயங்கள் தான். இந்த உலகத்தில் யாராலையும் சாதிக்க முடியாத அல்லது அதை முயற்சி செய்து அதை வெற்றி அளிக்காத என்ற விஷயங்களை மிக எளிமையாக எளிய முறையில் அதை செய்து காட்டினது. அப்போ அதில் பெற்ற அறிவும் அந்த மனிதனுடைய வழிநடத்தலும்ன்றது அது ஒரு பெரிய விஷயம். நாங்கள் ஒரு அதிகாரி பேச்சொன்று நடந்தது, எங்களுக்கு ஒரு லெப்டினன்ட் கர்னல் அதிகாரி பேச்சொன்று உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டமைப்பில் அப்படி வரும். அப்போ அந்த இதில் எங்களோட தலைவர் அதில் கதைச்சிட்டு சொன்னவர் என்ன விஷயம்ண்டா, நீங்கள் அதிகாரி என்ற ஆக்கள் எல்லாம் அதிகாரத்தை செலுத்துகிற அதிகாரிகள் இல்லை, அந்த அதிகாரிகளை நான் வழக்கம் இல்லை, அப்படியான அதிகாரிகளை நான் எனக்கு தேவையும் இல்லை. நான் எதிர்பார்க்குற அதிகாரிகள் மற்றவர்களில் நீங்கள் அன்பை செலுத்துங்கோ, கருணையை செலுத்துங்கோ, அவங்க உங்களுக்கு ஒரு அதிகாரம் தருவாங்க, அந்த அதிகாரம் தான் உங்களுக்கு இருக்கணும். அப்படியான அதிகாரிகளைத்தான் எங்களுக்கு தேவையான அதிகாரிகள், அந்த அதிகாரிகளாகவே நீங்கள் இருந்து கொள்ளுங்கன்ற. அப்போ அப்படித்தான் எங்களை புடம் போடப்பட்ட நாங்கள். அப்போ அந்த வழியில் தான் இன்றைக்கும் இப்போ நீங்கள் இந்த இதில் போடையக்குள்ளே போட்டிருந்தீங்க, முஸ்லீம் தமிழ் உறவுகளை கட்டி வளர்த்ததில் முக்கியமான பொறுப்பு. உண்மையாகவே நான் யோசிக்கிற விஷயம், நான் எதிரியை கூட அன்பாலான் அரவணைச்சு அன்பாலான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த மண்ணில் எதிர்ப்புணர்வோடையோ அல்லது ஒரு குரோத மனப்பான்மையோடு நாங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. அது என்னுடைய நீண்ட வரலாற்றில் நான் கண்ட மிகப்பெரிய அனுபவம். இந்த அன்பு அரவணைப்புன்றது அது ஒரு பெரிய விஷயங்களை எங்களிலிருந்து ஒரு பெரிய இந்த சமூகத்துக்குள்ளே பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய வலுவான ஒரு சக்தி அதுக்கு இருக்குது. அதுதான் இன்றைக்கும் ஒரு முன்னிலையில் நிற்கிற ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ அப்படி ஒரு அமைப்பு, அப்படி வளர்க்கப்பட்ட நாங்கள் எங்களுக்கு இப்போ அதில் பெற்ற அனுபவங்களும் அதில் பெற்ற செயற்பாடுகளும் தான் இன்றைக்கு எங்களை இந்த சமூகத்துக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் ஒரு 5 பேரையோ 10 பேரை 20 பேரை வச்சு வழிநடத்தக்கூடிய பக்குவமும் ஆளுமையும் ஆற்றலையும் தந்திருக்கு. அப்போ நாங்கள் அங்கே எப்படி நாங்கள் புடம் போடப்பட்டோமோ இன்றைக்கு அந்த விஷயங்கள் கூடாக அந்த விடயங்களை எங்களோடு இருக்கிறவர்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் எவ்வளோ பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரிதான், எவ்வளோ விஷயங்கள் அறிவு ரீதியாக நாங்கள் கற்றுக்கொண்டாலாக இருந்தால், எங்கள்கிட்ட ஒரு நேர்மை என்றது ஒன்று இல்லாமல் இருக்குமாக இருந்தால் அது எதுக்குமே எங்களுக்கு முன்னுக்கு அந்த நேர்மை என்ற விஷயம் எங்கள்கிட்ட இல்லாமல் இருந்தால் நாங்கள் என்னதான் பெரிய சாதனையை செய்தவர்கள், என்னத்தான் நாங்கள் அறிவு சார்ந்து நாங்கள் ஓரளவு கற்றவர்களாக இருந்தால் கூட எங்களோட முயற்சியை நோக்கி வெல்ல முடியும். இன்றைக்கு பார்த்திங்கன்னாட்டா இன்றைக்கு இந்த பெரிய பெரிய தொழிலதிபர் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற அளவுக்கு இருக்கிறவர்களில் கூடுதலான பேரை பார்த்திங்கன்றால் அவர்கள் அறிவு ரீதியாக அவர்கள் படிக்காதவர்களாக இருப்பார்கள், அல்லது இந்த சமூகத்துக்குள்ளே அவர்கள் ஒரு 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 பெரிய பணப்பின்னணியோடு வந்தவர்கள். ஆனால் அவர்கள் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பின்னணியோடு இருப்பார்கள், பெரிய அளவில் படிச்சிருக்க மாட்டார். ஆனால் அவங்கள்ட்ட கண்ணியம் என்றது ஒன்று இருந்தது. அந்த கண்ணியம் தான் எங்களை எப்போவுமே வாழ வைக்கும். இன்றைக்கி என்னட்ட நான் நினைக்கிறது இப்படி தான், இன்றைக்கி என்னட்ட ஒரு ஆள் நின்று வேலை செய்துட்டு போகிறார் என்றால் அவர் இன்னும் ஒரு அந்த வேலை தொடர்பு அவர் குழம்பி கொண்டு போனாலும் இன்னொரு இடத்துல போனோடனே அவர் என்ன நினச்சி பார்க்கணும், என்ன நினச்சி அவர் அங்கே அவர் இப்படித்தான் எங்களோட இருந்தார், அவர் இப்படித்தானே இருந்தார், அந்த பிணைப்பு இருக்கணும்னு தான் நான் கூட யோசிக்கிறேன். நான் அப்படித்தான் நாங்கள் எங்களோட தொழிலாளர்களையும் நாங்கள் அப்படித்தான் வச்சிருக்கிறோம். அப்போ அது பெரிய மாற்றங்களை கொண்டு வரதுக்குரிய வழியாக இருக்குது. அடுத்தது இப்போ இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினச்சிக்கிறேன். நான் இப்போ
இப்போ நீங்கள் இந்த போராட்டம் அங்கே பெற்ற அனுபவங்கள் அதுன்றீங்க. நான் அது நான் அந்த 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 விஷயம்ன்றது வந்து அது என்னுடைய கடமை. அப்போ அது ஒரு ஆளுக்கு மீறிய கடமையை தான் நான் அங்கே செய்தேன். நான் அப்போ அந்த கடமையை கொண்டு நான் இந்த தளத்துக்குள்ளே ஒரு முதலீடாக இட நான் விரும்ப இல்லை. ஏன் நான் விரும்ப இல்லைண்டா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த காலங்களில் எங்களுடைய போராட்டங்கள் எங்களுடைய அர்ப்பணிப்புகள் எல்லாம் ஒரு 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 என்ன சொல்ற வியாபார பண்டம் மாதிரி விற்கப்படுது. அப்போ நான் யோசிக்கிறது என்னென்றால் அது எனக்கான கடமையை நான் செய்திருக்கிறேன். அதை கொண்டு நான் இதுக்குள்ளே இந்த வியாபார தளத்துக்குள்ளே முதலீடு செய்து அதனூடாக நான் வரணும் என்று நான் ஒரு நாளும் விரும்பவில்லை. அது ஒரு வேறு தளம், இது ஒரு வேறு தளம். இடுப்பு கீழே இயங்காது அப்புறம் எப்படி நடக்க தொடங்கினீங்க? இடுப்புகளை எனக்கு இதால் பட்டு 2 துப்பாக்கி தோட்டாக்கள் இதால் பட்டு இதால் போயிட்டு அப்போ முள்ளந்தாண்டில் வந்து உடைச்சா டாக்டர் சொன்னால் நீ வாழ்க்கையில் நடக்க மாட்டா, பேரலைஸ் தான், இடுப்புக்குள்ளே காலை இயங்காது. அப்போ எனக்கு அழுக சரியான அழுக. நான் ஒரு விளையாட்டின் ஒரு முக்கியமான ஒரு ஸ்போர்ட்ஸில் நான் நல்ல ஒரு ஃபுட்பால் கிரிக்கெட் எல்லாமே நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு சாம்பியனாக ஸ்கூலில் இருக்கக்குள்ள வரேன். நான் இயக்கத்துக்கு போகாமல் இருந்திருந்தா நான் விளையாட்டு துறை சார்ந்த ஒரு அதிகாரியாக தான் நிச்சயமாக வந்திருப்பேன். அதில் மாற்றம் இல்லை. ஏனெண்டா எனக்கு கோச் பண்ணுற ஆசிரியர் கூட இப்போ கண்டாலும் சொல்லுவாள், நீ இன்றைக்கு இருந்திருந்தால் நீ ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வந்திருப்பான். அப்போ எனக்கு அந்த காயப்பட்டோன்னே யோசிக்கிறது, அது கையிலையும் காலிலையும் படக்கூடாது, வேறு எங்கேயாவது படம். காலில் பட்டால் ஃபுட்பால் விளையாட, கையில் பட்டால் கிரிக்கெட் விளையாட இல்லாது அப்படி ஜெயிக்கிறேன் நான். அப்போ எனக்கு இடுப்புகளை விட்டேன். நான் அதைத்தான் யோசிக்கேன், நீ நான் என்னண்டு இதண்டப்புறம் அப்படி இப்படி யோசிச்சு அப்போ நான் என்ன செய்கிறேன். அப்போ என்ன ஓகே நீ நடக்க மாட்டா என்று விட்டாச்சு. அப்போ பெரிய பெட்டெல்லாம் அடித்து ஒரு பேரலைஸ் பேஷண்ட் எப்படி இருக்கணுமோ அதுக்குரிய மாதிரி எல்லாம் செய்தேன். நான் விட இல்லை. பக்கத்துக்கு கட்டிலில் இருக்கிற கீழே போட்டிருப்பாங்க பெட்டுகளை சட்டம் அப்படி சொல்கிறது பலகையை அடுத்து என்ன செய்கிறேன்னா இந்த 2 சைட்லேயும் வச்சுட்டு அந்த உங்களுக்கு தெரியும் அந்த சைனாவில் பெட்ஷீட் முதல்வர் அந்த பெரிய பெரிய பூவெல்லாம் போட்டு வச்சு அந்த பெட்ஷீட் எடுத்து இப்படியே சுற்றுறது இடுப்பில் பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட சொல்கிறது சுற்று அப்படின்ட்டு. அப்போ நான் அந்த சப்போர்ட்டில் மேலே கொட்டில் கிடையாது, கொட்டில் தான் வேறு இதால் அதை பிடிச்சி கொண்டு நிற்கிறது கொஞ்சம் தூரம் நேரம் நின்றால் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நின்றால் அப்படியே நான் அப்படியே சோர்ந்து போயிடுவேன். அது அப்படி இருந்து பிறகு வேலி மாதிரி இப்படி தடி அடிச்சுட்டு அதில் நடந்தால் அப்படியே கால் இழுவட்டு கொண்டே வரும். கொஞ்சம் நிற்கிறது, அப்போ தவண்டு போகிறது, பிறகு அங்கேருந்து நடந்து வாரது, இறக்கமான இடங்களில் நடந்து போகிறது, ஏற்றமெண்டா அங்கேருந்து தவண்டு வாரது, அப்படி நீண்ட நாள் 4 வருஷத்துக்கிட்ட அப்படி இருந்து பிறகு அதுவும் என்ற முயற்சி தான், வேறு ஒன்றுமே இல்லை. முயற்சி எடுக்காட்டி நான் கஷ்டத்தான் பட்டிருப்பேன். இன்றைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கவும் முடியாது என்றால் ஒரு கட்டிலையோ இல்லை ஒரு வீல் சேரில் இருக்க வேண்டிய அதான் அவர் சொன்னவர். அதில் ஒரு எங்களோட அனிவர்சரிக்கு என் நண்பர்கள் ஒரு கவிதை எழுதியிருந்த சர்க்கரை நாற்காலியில் இருக்க வேண்டியவர் தன் கால்களுக்கு சக்கரங்களை போட்டு சுழண்டு திரிகிறார். உண்மையான விஷயம்தான். அப்போ அது எனக்கு அந்த கிளச்சஸில் நடந்து அப்படி நடந்து அப்புறம் அதையே தூக்கி அறிஞ்சு பிறகு இப்போ கூட நான் என்னை யாரும் பிடிக்க வந்தால் இல்லை வேண்டாம் நான் நடக்கிறேன்னு சொல்லி தான் நடக்கிறேன். நான் அது எனக்கு கௌரவத்துக்காக இல்லை, அதை நான் ஓர்ம மென்னில் இருக்கும் வரைக்கும் நான் நடக்கணுமன்றது என்னை பொறுத்தவரை மிக மிக அரிது இப்படியான ஆக்கள் வாரது. ஏதோ இந்த முயற்சியும் கடவுள்ற இதுவும் இன்றைக்கு என்ன இந்த அளவுக்கு வச்சுருக்குது. இன்றைக்கு நான் எல்லா வாகனங்களும் ஓடுற அளவுக்கு தனியாக நான் தான் எல்லா இடமும் போய் வர்றது. அப்படி இது கூட எனக்கு ஒரு பெரிய போராட்டம் தான். எனக்கே நான் செய்ததும் ஒரு பெரிய போராட்டம் தான். அப்படி கிளச்சஸோடையும் நீங்கள் நடந்திருக்கிறீங்கன்ற இப்போ தான் தெரியும். இப்போ உங்களோட ஒரு சமீபத்தில் ஒரு ஆள் உங்களை பற்றின ஒரு போஸ்ட் எழுதினவர், அதில் நீங்கள் எவ்வளோ சாதனை செய்திருக்கிறேன்றலாம் அதில் நான் வாசித்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அதே மாதிரி உங்களோட போஸ்டரில் நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்ட உடனே ஒரு ஆள் கீழே வந்து ஒரு கமெண்ட் ஒன்று எழுதியிருந்தார், நீங்கள் வீரமரணம் என்று நாங்கள் யோசிச்சிருந்தோம், உயிரோடு இருக்கிறாரா என்று எழுதியிருந்தார். அப்போ அது எனக்கே ஒரு ஷாக்டாக இருந்துச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி அந்த கமெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் போட்டேன். இல்லை, இது நிறைய பேர் எடுக்கிற விஷயம் தான். நான் ஏனண்டா நான் உங்களுக்கு சொன்னேன், நான் இந்த போராட்டம் அதில் செய்த கடமை என்றது பணின்றது எந்த கடமை, நான் செய்ய வேண்டிய ஒரு கடமை, நான் அதை செய்திருக்கேன். அதை நான்
இன்னொரு இடத்துல கொண்டு நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் நான் அந்த பேரில் இருந்தேனா இந்த பேரில் இருந்தேனான்னு நான் எங்கேயுமே அதை முன்னிறுத்துற இல்லை. அது ஒரு காரணமாக அது அவருக்கு இருக்கலாம். இப்படி ஒரு பேருடைய ஆள் இப்படி இருந்திருந்தார் என்று. அடுத்தது நிறைய பேர் அப்படித்தான் நினச்சிருக்கிறாங்க. என்றால் எங்களோட ஐபிசியினுடைய சிஇஓவாக இருக்கிற நிராஜன்னா கூட நான் என்னுடைய முகப்பு புத்தகத்தில் என்னுடைய ஃபோட்டோ முதலாக நான் ரிலீஸ் பண்ணி வந்த ஒரு ஃபோட்டோனி என்னோட கீழே கமெண்ட்ஸில் போட்டிருந்தார், நீங்கள் குயில் வேணா நீங்கள் உயிரோடையாக இருக்கிறீங்கன்ட்டு. அப்போ நிறைய பேர் அதை நான் செத்துட்டேன் இல்லை என்ற நிலையில் இருக்கிறாங்க. ஏனென்றால் என்னை பொறுத்தளவில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் எதிரியாக இருந்தாலும் எப்போயும் அன்பால் அரவணைச்சி அவரையும் என்னோட கூட்டி செல்லணுமென்று நினைக்கிறாள். அது நான் என்னை பற்றி நான் சொல்லக்கூடாது, என்னுடைய வரலாறுகளும் என்னுடைய செயற்பாடுகளும் அது சொல்லும். அப்படி இருக்கிற நேரம் சில வேளை அந்த உறவு என்னை நேசிச்சிருக்கலாம் அல்லது என்னோட நெருங்கி இருக்கலாம். அந்த ஆதங்கமும் அந்த இதுக்கு தான் அவர் அப்படி போட்டிருக்கலாம். உண்மையில் இருக்கிற உயிரோட